டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் தரை பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோலியனூர், கானை, வளவனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழை நீரை வெளியேற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஓசூர் அருகே மின்னல் தாக்கி விவசாயி ஒருவர் பலியானார். ஓசூர் அருகே உள்ள லட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன். லட்சுமிபுரம் பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்துள்ளது. அப்போது வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த ராஜேந்திரன் மீது மின்னல் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழந்ததை தொடர்ந்து மழை நேரத்தில் யாரும் வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.